எல்லாருக்கும் கார்த்திகோட அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கிறிஸ்மஸ் பற்றி பார்க்க போகிறோம். என்னடா கிறிஸ்மஸ் முடிஞ்சு, நியூ இயர் முடிஞ்சு, பொங்கல் முடிஞ்சு, ஜனவரியில் எல்லாமே குடியரசு தினம் வரைக்கும் முடிஞ்சிருச்சு, இப்போ கிறிஸ்மஸ்ன்னு சொல்கிறேன்னு கேட்காதீங்க. கிறிஸ்மஸ்ன்றது இப்போ நம்ம இந்த திருவிழாவை சொல்லலை, கொண்டாடப்பட போகிற நிகழ்ச்சியை சொல்லலை. கிறிஸ்மஸ்ன்றது ஒரு தீவு பேர். ஆமாங்க, ஆஸ்திரேலியா தெரியும் இல்லையா? ஆஸ்திரேலியாவோட தலைநகரம் பெர்த். அந்த பெர்த்துலேருந்து சுமார் 2600 கிலோமீட்டர் தொலைவில் கிழக்கு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்மஸ் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீவே இருக்குது அந்த பேரில். அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 350 கிலோமீட்டர் தூரம் ஜாவா இந்தோனேஷியா தீவுகள்லேருந்து அது அமைஞ்சிருக்கு. மொத்தமாக அதோடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓஷன் தான், இந்திய பெருங்கடலில் தான் அது கிறிஸ்மஸ் ஐலாண்ட் தீவு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 3 ஏரியா மெயினாக பேசப்படுது. ஃப்ளையிங் ஃபிஷ் கோவ்னு ஒரு ஏரியாவும், கிறிஸ்மஸ் ஐலாண்ட் ஒரு பகுதியும், பெரும்பாலான பகுதிகள் கிறிஸ்மஸ் ஐலாண்ட் நேஷனல் பார்க், அது வந்து ஒரு நேஷனல் பார்க்காக அறிவிச்சிருக்காங்க யுனெஸ்கோ. அது மட்டும் இல்லாமல் இதோடைய எக்கோசிஸ்டம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட யூனிக்கான ஒரு எக்கோசிஸ்டம். ரொம்ப ரொம்ப தட்பவெப்ப நிலை வந்து ஒரு யூனிக்காக அந்த கடலோர பகுதிகள் எல்லாமே அமைஞ்சிருக்குமா. ஃப்ளையிங் ஃபிஷ்கோவும் பூன்சான் என்ற பகுதியில் மட்டும் மக்கள் வசிக்கிறாங்க. மேக்ஸிமம் 60% ஏரியா டெசிக்னேட்டட் வந்து நேஷனல் பார்க்கு அதை சுற்றி தான் இருக்குது. அதோடைய 60% ஏரியா பரப்பளவு நேஷனல் பார்க்காக தான் கொடுத்துருக்காங்க யுனெஸ்கோ. பீப்புள் கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து மைக்ரேட் ஆகி வந்துட்டு இருக்காங்க, அங்கே வந்து வசிக்கிறது இல்லை. பொதுவாக இந்த மாதிரி தீவுகள் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட்டு போயிட்டு என்ஜாய் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஆட்களுக்கு இது ஒரு மிஸ்டீரியஸாக என்ஜாய் பண்ணணும், சஸ்பென்ஸ் த்ரில்லர் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இதை நோக்கி பயணம் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ சோஷியல் மீடியா வந்ததுலேருந்து இதை பற்றின அவேர்னஸ் நிறைய வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. அது எப்படி இருக்குது? ரிமோட் அண்ட் ட்ராங்குல் கிறிஸ்மஸ் ஐலாண்ட் இஸ் டெசிக்னேஷன் சீக்கிங் யூனிக் பிளட். அது தனித்தன்மையாக இருக்கும். அதோடைய அந்த கோஸ்டல் ஏரியாஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பாண்டிச்சேரி ஒரு கோஸ்டல் ஏரியா, அதோடைய இது எப்படி இருக்குது, வர்க்கலாவும் ஒரு கோஸ்டல் ஏரியா, அது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான கோஸ்டல் ஏரியாவாக இந்த கிறிஸ்மஸ் ஐலாண்ட் தீவு அமைஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சர்ஃபிங்கு, ஸ்கியூபா டைவிங்கு, இது பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே கவர்மெண்ட்டால் எடுத்து நடத்தப்படுது. இது எந்த கவர்மெண்ட் அண்டர்டேக்கனில் இருக்குது அப்படின்றது இது வரைக்கும் யாருக்கும் சொல்லப்படல. மேஜராக வேல் ஷார்க்ஸ், பெரிய வெள்ளை சுறாக்கள் அதிகமாக இருக்கிறதால இதெல்லாம் கொஞ்சம் அந்த ஏரியா பகுதி மக்கள் மட்டும் அவங்க யூஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் அனுபவிக்கிறாங்க. ஸோ போகிற டூரிஸ்ட் இதை பற்றி அவேர்னஸாக தெரிஞ்சுக்கிட்டு போங்க. ஆனால் கண்டிப்பாக ஒரு த்ரில்லர் மிஸ்டீரியஸாக அதை என்ஜாய் பண்ணணும், அது மாதிரி ஒரு பாய்ஸ் கேங் கேர்ள்ஸ் கேங் அது மாதிரி த்ரில்லராக கொஞ்சம் தைரியமாக இருப்பாங்கன்னா கண்டிப்பாக இந்த தீவு வந்து ஒரு தீனின்னு சொல்லலாம் அவங்களுக்கு. இதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து யூடியூப்லேயே இருக்குது. நான் அதுக்கான லிங்க்கும் ஃபோட்டோ காப்பீஸ் கூட இதில் நான் செக் பண்ணி பார்க்குறேன், நீங்கள் போடுங்க. கமெண்ட்டில் இதை பற்றி தெரிஞ்சால் டீட்டெயில்ஸ் இருந்தால் நீங்களே ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளேஸாக இருக்கலாம், அதை பற்றின டீட்டெயில்ஸ் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒன் பை ஒன் நம்ம தெரிஞ்சிக்கும் போது நம்ம அங்கே பயணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். இதே மாதிரி இந்த வீடியோவும் பிடிச்சா லைக் பட்டனை தட்டுங்க, பிடிக்கலன்னா கமெண்ட்டில் போய் தட்டுங்க. சைனிங் ஆஃப்.